அடுத்ததாக நம்மளோட விஜே ஹண்ட்டுக்கு வந்து நாங்கள் போகிறோம். ஆல்ரெடி விஜே ஹண்ட்டுக்கு இங்கே லைனில் நிற்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணும் மீனாட்சி, இது பேர் விஜே ஹண்ட்டு. ஆடுவேன், பாடுவேன், நான் நல்லா பேசுவேன், எல்லாம் உங்கள் வீட்டுக்கார முன்னாடி செய்யணும். அதுக்கு நான் தான் கிடச்சினேன் இன்னைக்கு காலையிலேருந்து. விஜே ஹண்ட்டோட மெசேஜ் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க கன்ஃபர்மேஷனோட இங்கே நிற்கிறாங்க. நான் மெசேஜும் பார்த்துருக்கேன். அவங்கள மட்டும் இப்போ வருவோம். யார் நீங்கள் மேடைக்கு வருவீங்களோ ஒரு டாபிக் வந்து கொடுப்போம். அந்த டாபிக் தான் நம்ம வந்து பேசுவோம். மேக்ஸிமம் 2 டாபிக் தான். ஒரு டாபிக் வந்து இப்போ ரிவீல் பண்ணிடலாம். சொல்லிடலாமா? சொல்லிடலாம். டாபிக் என்ன அப்படின்னா விஜே ஹண்ட்டுக்கு இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரோட சுற்றுச்சூழல் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வழி எங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு போக்குவரத்து அட்வைஸ் மாதிரி நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறீங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இதுதான் உங்களோட கான்செப்ட். வணக்கம், வெல்கம் வந்து நம் கோவை மக்களே. ஹாய், ஹவ் ஆர் யூ ஆல்? வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் என்னென்ன பெருமைகள் இருக்குது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்னாலே ஒரு தமிழ் மனம் வீசும் ஊர் அப்படின்னு சொல்லணுங்க. பேரூருக்கு போனால் சிவனை கும்பிடலாம், ஈச்சனாரிக்கு போனால் விநாயகரை கும்பிடலாம், மருதமலைக்கு போனால் முருகனை கும்பிடலாம், வல்லாட்சிக்கு போனால் தேங்காயில் இளநீர் சாப்பிட்லாம். வால்பாறை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சில் பிளேஸ். இந்த சைடு போனால் ஊட்டி அப்படிங்கிறது ஒரு செம்மையான பிளேஸுங்க. ஸோ இத்தனையும் கொண்டது தான் நம்மளோட கோயம்புத்தூர். ஸோ இந்த கோயம்புத்தூரில் வசிக்கிற நாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப சில்லுன்னு வேகமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லையா? செந்தமிழே உயிரின் அருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தா எனில் நைந்து விடும் என் வாழ்வு, நன்னிலே உனக்கெனில் எனக்கும் தானே. என்னடா தமிழ் வேகமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்தா வந்துட்டேன். என்னங்க மணி, சௌக்கியங்களா? பண்ணாடியெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? குழு குழுன்னு இருக்கோனே கோயம்புத்தூர்னு தான் வந்தனுங்க. என்ன பண்ணுறதுங்க, குளோபல் வார்மிங் எல்லா பக்கமும் எகிரி அடிச்சுக்கோ. வீட்டுக்குள்ளே இல்லைங்க, வெளியில் கூட வாசப்படியில் கூட நிற்க முடியலைங்க. இதில் வேறு வண்ணாடி என்ன பண்ணுறாருங்கன்னா, அவருக்கு என்னமோ சிறுவாணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி, நான் என்னமோ டார்ஜிலிங்கில் இருக்கிற மாதிரி, அடியே டீ தண்ணி போடு, அடியே டீ தண்ணி போடு அடிங்க. கொளுத்துன்னு கொளுத்துது. இது என்ன வைகாசியா என்னென்ன தெரியல, மார்கழிலேயே இந்த வெயில் அடிச்சிட்டு இருக்குது. சரி, பண்ணாடியே கூல் பண்ணோன்னு போட்டு தான் ஆகணும். டீயை போடு, நம்மளுக்கு வேகுது. என்ன பண்ணுறது? எட்டுங்கோ பனங்கருப்பட்டியை தட்டுங்கோ, தண்ணியில் ஓடுங்கோ, எலுமிச்சம்பழத்தை புளிங்கோ, குடிங்கோ, குளிர்ச்சியாக இருங்கோ. மச்சானுக்கு வேணும்னா தேனி தண்ணியை போட்டு கொடுங்கோ. அப்புறமுங்கோ பிரிட்ஜை பற்றி சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லைங்கோ. உக்கட போகிறீங்கன்னா பிரிட்ஜ் மேலே ஏறிடுங்க. ஒரே ராகு அங்கே சுற்ற விடுவாங்க. எந்த பக்கம் சுற்றுறனே தெரியாது. தலை சுற்றி போடு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு பக்கம் சுற்றி போய் எப்படியும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பூந்துருவோம். அப்படியும் இல்லை, குழுகுழுன்னு போகணும்னு நினச்சிங்கன்னா பிரிட்ஜு கீழே போங்கோ. நல்ல காத்தோட்டமாக இருக்குது, குழுகுழுன்னு இருக்குது. ஏன்னா அந்த பிரிட்ஜோட நிழல் இருக்குது இல்லைங்களா, நல்லா இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா குழுகுழுன்னு போகலாம். இல்லை கொஞ்சம் குளிராக இருக்குது, வெய்ய காஞ்சிட்டே போகணும்னு நினச்சிங்கன்னா பிரிட்ஜ் மேலே போயிருங்க. என்னங்கோ நான் சொல்கிறது சரிதானா? ஹாய், நான் திருப்பூருங்க. குளோபல் வார்மிங் பற்றி பேச வந்திருக்கிறேன். குளோபல் வார்மிங் வந்து இப்போ எப்படி அப்படின்னா வெப்பமயமாதல் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட மரங்கள், நம்ம நாட்டில் இருக்கிற மரங்களை எல்லாம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அது இதுன்னு மரங்களை வெட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மரம் வளர்த்துறதையே மறந்து போயிட்டோம். இப்போ தான் அதை பற்றிய விழிப்புணர்வு ஜாஸ்தியாக வந்துட்டுருக்குறோம் அது பக்கம். அதனால் வந்து வெப்பமயமாதல் ஜாஸ்தியாகுது. பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணுங்க. அதுவும் ஜாஸ்தியானால் அந்த கழிவுகள் அடைச்சி இப்போ கடல் மட்டம் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. இது வந்து நல்லதான விஷயம் கிடையாதுங்க. ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு இந்த விஜே மீனாட்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல்ல கோவையினுடைய பெருமையை பற்றி பேச போகிறோம். கோவை அப்படின்னாலே முதல்ல சிறுவாணி தண்ணிம்பாங்க. உண்மைதான். அது வந்து என்னங்கிறீங்க, நெல்லிக்காய் மரம் இருக்குது, அதனால் அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த சிறுவாணி தண்ணியில் சமைச்சா சூப்பராக இருக்குன்னு ஒரு கேட்ரிங் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மைதான். அது சிறுவாணியில் நம்ம சமைக்கிறதுனால நம்மளோட கேட்ரிங் வந்து உலக அளவுக்கு போயிருக்கு. ஹலோ, குட் ஈவினிங் ஆல். நான் வந்து இங்கே பேச வந்தது கேன்சர், புற்றுநோய் பற்றி தான். இட் இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ். நீங்கள் நினைக்க வேண்டாம், காலையிலேருந்து நான் ஜாலியாக இருந்தேன், கடைசியில் இந்த டாபிக் பேசுகிறாங்களேன்ட்டு யாருமே பேனிக் ஆக வேண்டாம். பிகாஸ் இது என்னென்னா, கொஞ்ச நாளாக இந்த 2 வீக்ஸாக உங்களுக்கு தெரியும் ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு வந்து கார்டிசல்னு ஒரு வேக்சின் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக ஏன்னா எல்லா கேன்சர்ஸ்க்கு வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட் இல்லை நம்ம ஊரில். ஃபஸ்ட்டு உமனை எஃபெக்ட் பண்ணுறது வந்து பிரெஸ்ட் கேன்சர், செகண்ட் இஸ் cervical கேன்சர். இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து இட் வில் கம் வென்யூ, அதாவது பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பற்றி எல்லாத்துக்கும் அவராக இருக்கும். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மேமோகிராம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் breast ஏரியா வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கனால மேமோகிராம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க டாக்டர்ஸ். இதில் வந்து செகண்டாக இருக்கிறது cervical கேன்சர். இது வந்து யூஸ்வலாக காஸ் பண்ணுறது வந்து ஹெச்பிவின்னு ஒரு வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அது வந்து 150 வெரைட்டிஸ் இருக்கும். பட் அதில் சீரியஸான வெரைட்டி பார்த்திங்கன்னா 9 வெரைட்டிஸ். அதில் வந்து 4 வந்து கேன்சரஸ் அண்ட் மீதி 5 பார்த்திங்கன்னா நான் கேன்சரஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, இது ஆக்சுவலாக நான் எப்படி ஆரம்பிக்கும்னா, அதாவது மென்லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். தட் இஸ் டியூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். தட் இஸ் இட் இஸ் நாட் தட் இது வந்து ஒரு அதாவது இட் இஸ் நாட் தட் மென்னார் வந்து மென்னால் வந்து ரொம்ப இது இல்லாமல் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் யூஸ்வலி இன்பார்ன் திஸ் ஹெச்பிவி வைரஸ். சில பேர்த்துக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் யூ கெட் இட். பட் வந்து அது டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 9 to 14 இயர்ஸ் வந்து ஒரு வேக்சின் வந்து யூஎஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த கார்டிசல் வேக்சினை வந்து சில என்ஜிஓஸ் வந்து ஃப்ரீயாக போடுறாங்க. சில பேர் வந்து நம்மளே சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியது ஒரு கைனகாலஜிஸ்ட். ஏன் நான் இதை பேச வந்திருக்கேன்னா, திஸ் cervical கேன்சர் இப்போ வந்து அந்த cervical அதாவது வாய் புற்று கர்ப்பப்பை வாயில் தான் இது எஃபெக்ட் ஆகும். இதை நம்மளுக்கு தெரியறதுக்கே 4 வருஷம்லாம் ஆயிரும். அதனால் நம்ம வந்து நம்ம சில்ட்ரன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேக்சினேட் பண்ணலாம். 9 to 14 இயர்ஸ்க்கு 1 டோஸ் அண்ட் 9 to 14 இயர்ஸ் 1 டோஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டோசஸ் போடுவாங்க. யூஸ்வலாக உமனுக்கு வந்து நாங்கள் 20 இயர்ஸ் தான் வந்து எல்லா இதில் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் 20 இயர்ஸ்னால் they should get vaccinated before sexual intercourse. It is like that. இது வந்து என்னென்னா, இட் இஸ் நாட் தட் செக்ஷுவலியாக டிரான்ஸ்மிட் ஆகிறதெல்லாம் இல்லை. பட் வந்து இது வந்து cervical கேன்சராக வெளியே வரக்கே உங்களுக்கு 10 இயர்ஸ் அப்புறம் தான் அது காட்டும். அதை எப்படி வந்து டிடெக்ட் பண்ணான்னா, 40 இயர்ஸ்க்கு அப்புறம் பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணலாம். அது யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுறாங்க. இந்த கேன்சர் பற்றி நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன் அவேர்னஸ் இல்லைன்னா, அது உள்ளே வந்த பிறகு ஒரு 4 to 5 இயர்ஸ் கழிச்சு தான் அதோட தன்மையை வெளிக்காட்டும். அதாவது எல்லா ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேன்சராக ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு 9 to 14 இயர்ஸ் கார்டிசல் வேக்சினை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைகளுக்கு 20 இயர்ஸ் வரைக்கும் 2 டோஸ் போட்டு விடுவாங்க. இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ் ஒழிய வேறு மாதிரி எந்த இதுவும் இல்லை. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியணும்னு நினச்சி நான் பேசினேன். அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச் மேடம். இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பிரஸ்ட் கேன்சருக்காக. ஐ ஹோப் நம்ம எல்லாருமே வந்து எல்லா காம்படிஷனுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இங்கே இருக்க ஒரு பெண்களுக்குமே அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. அது எங்கே போய் காட்டுறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக இப்போ ஒரு அற்புதமான ஒரு மேடை சங்கரா டிவி மிக கவசம் கான்டெஸ்ட் மூலமாக இந்த 2024 மகளிர் மற்றும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மேடையை அமைச்சு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியை presenting by Lalita Jewelry Advanced Booking Plan powered by Naga Foods, Naga Samba Rava 100% pure, co-powered by Supreme Furniture, truly stylish. நிரந்தரா சந்தோஷத்தின் ஒளி எப்போதும் நிலைத்திருக்கட்டும். கிரவுண்ட் ஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம். ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார். ரவி முருகையா தாய் மண்ணே மயில் மார்க். ஃபேஷன் பார்ட்னர் PSR சில்க் சாரீஸ். பிரிண்ட் பார்ட்னர் தினமலர் உண்மையின் உரைக்கல். ஃபுட் அண்ட் பெவரேஜ் பார்ட்னர் நல்லறம் ஸ்ரீ மகா கணபதி ஜுவல்லர்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஸ்ரீ பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம். வென்யூ பார்ட்னர் SNR ஆடிட்டோரியம். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி அண்ட் கிஃப்ட் பார்ட்னர் பொன்மணி வெட் கிரைண்டர். ஸோ இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். அட் த சேம் டைம் விளக்கேற்றும் எண்ணெய் என்ன அப்படின்னா என்ன சொல்லு பார்ப்போம். விளக்கேற்றும் எண்ணெய் நம்மளோட நிரந்தரா பூஜா ஆயில் தான். இதில் வந்து 5 விதமான ஒரு நல்ல வாசனையான எண்ணெய்கள் இருக்குது. அது நம்ம வெளியே ஸ்டாலில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அங்கே பாருங்கள், வாங்கிக்கலாம். தேவையான என்ன நாங்கள்
காலையில் எந்திரிச்சோன்னே விளக்கு போடாமல் எப்படி நாங்கள் வந்து லேடிஸ் வெளில வர்றது அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாத்துக்கும் நிரந்தரா பரிபூர்ணமாக விளக்கேற்றும் எண்ணெய் உங்களுக்காக. பூஜா ஆயில் 1 லிட்டர் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா 1/2 லிட்டர் இலவசம் இலவசம் இலவசம். அதனால் அவங்க ஸ்டாலுக்கு போங்க, விளக்கேற்றுற எண்ணெயை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாகா சம்பா ரவை 100% பியூர் சம்பா ரவை, அவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஸோ அதனால் குவாலிட்டி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நீங்கள் அதில் தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நாகா சம்பா ரவை வாங்கிக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் அதில் காம்போ ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸ்டால்ஸில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் போங்க, ஸ்டால்ஸில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், அவங்க நீங்கள் வாங்கிக்கலாம், குறைஞ்ச விலையில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தங்கம்னா பெண்களுக்கு பிடிக்காதா அப்படிங்கிறத பார்த்து ஆண்கள் நிறைய வாங்கி போடுறதுனால தான் தங்கத்தின் விலைகள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சான். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆண்களுக்கு வந்து பில்லு வைக்கணும், உங்களுக்காக தாங்க வாங்குறேன் அப்படின்னு லலிதா ஜுவல்லரி போங்க. அட்வான்ஸ் புக்கிங் பிளான் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லலிதா ஜுவல்லரியில் ஒரு 11 மந்த்ஸுக்கான ஒரு ஸ்கீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தவணை முறையில் நம்ம நகைகள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகையும் வாங்கிக்கலாம். அந்த ஸ்டாலில் நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நீங்கள் அங்கே போனால் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் அங்கே எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேடையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஷன் வாக் வந்து போகலாமா? இப்போ ஃபேஷன் வாக்குன்னு ஒன்று பண்ண போகிறோம். அந்த ஃபேஷன் வாக்குக்கு அழகாக அம்சமாக புடவை கட்டி சில பேர் வந்திருக்கா, சில பேர் அழகாக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா, சில பேர் ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் என்னமோ போட்டுட்டு வந்திருக்கா. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஃபேஷன் பார்ட்னர் PSR Silk Sarees.